ஓகே வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம பார்த்துட்டு இருக்கிற நம்ம தமிழாளினாள் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சோன்னு நீங்கள் பண்ண வேண்டியது முக்கியமான 3 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூட பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எல்லா டெக் அப்டேட்டும் உடனே கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேன் ஏஜென்சினா என்ன, இதனால் நமக்கு என்ன பயன்கள், பேன் ஏஜென்சி மூலமாக என்னென்னலாம் பண்ணலாம், பேன் ஏஜென்சியில் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், நார்மலாக போர்ட்டலில் பண்ணுறதுக்கும் இதில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்ன, அதை பற்றி நல்லா டீட்டெயில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேன் ஏஜென்சினா என்னென்னு சொல்லிடுறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம ஓப்பன் போர்ட்டல் இருக்குது. ஓப்பன் போர்ட்டல்லாம் ஜஸ்ட் நீங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய் பண்ணுறது தான். ஓகேவா? அப்படி பண்ணாமல் நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலமாக உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு எடுத்து அதுக்குள்ளே போய் உங்களுக்கு இது போல் ஒரு பேஜ்லாம் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஷோ ஆகிட்டுருக்கெல்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக ஒரு ஐடி பாஸ்வேர்டெலாம் கொடுப்பாங்க. இது மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காது, நார்மலாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு கிடைக்காது. இது மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடி பாஸ்வேர்டு கிடைக்கும், உங்களுக்கு ஒரு தனி லாகின் கிடைக்கும், ப்ளஸ் இதில் நிறைய டூல்ஸ் கிடைக்கும், நிறைய சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு தெரியறத விட உங்களுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு இதை எப்படி நுணுக்கமாக பண்ணணும், இதை எப்படி சிம்பிளிஃபையாக பண்ணணும், இதை எப்படி நம்ம வித்தியாசமான இதில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் ஏஜென்சி மூலமாக நீங்கள் பண்ணுறதுக்கான வித்தியாசம். ஓகேவா? இப்போ நார்மல் போர்ட்டலில் பண்ணுறக்கும் ஏஜென்சி மூலமாக பண்ணுறக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்கிறேன். நார்மல் போர்ட்டலில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ண பிறகு அப்புறம் வெரிஃபை பண்ணிட்டு டாக்குமெண்ட்டை அதுக்கப்புறம் உங்களுக்கு பேன் கார்டெலாம் அலாட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆகும் அந்த வெரிஃபிகேஷனுக்கு. நீங்கள் இங்கேருந்து போஸ்ட்டு போடணும், அந்த போஸ்ட் அவங்கள போய் ரீச் ஆகணும், அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அவங்க பேனே கொடுப்பாங்க. நம்பர் ஆட் பண்ணுறதுக்கு பேன் ஆகிறதுக்கு ஒரு 15 நாள் ஆயிரும். அதுக்கப்புறம் கார்டு வர்றதுக்கு ஒரு 15 நாள் சேர்த்து 30 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? 40 நாள் அப்படிங்கிறது மினிமம், 40 நாளுக்கு மேலே தான் ஆகும். ஓகே, அப்படி வரும். ஆனால் நீங்கள் ஏஜென்சி மூலமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வித்தின் 2 டேஸில் உங்களுக்கு நம்பர் கிடச்சிடும். இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 2வது நாள் உங்களுக்கு பேன் நம்பர் கிடைக்கும், பேன் கார்டோட நம்பர். 3வது நாள் உங்களுக்கு பேன் வந்து அனுப்பிடுவாங்க. அதை நீங்கள் கலர் பிரிண்ட் எடுத்து கஸ்டமர் கொடுத்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு அதோட. ஓகேவா? அப்படி இல்லை உங்கள் கடையில் பிவிசி கார்டு போடுற ஆப்ஷன் தான், அதை உடனே போட்டு கொடுத்துடலாம். 3வது நாள் உங்கள் கையில் ஃபிசிக்கல் பேன் கார்டை கொடுத்துடலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஓகேவா? இப்போது நீங்கள் ஒரு டவுட் வரும், இப்போ நம்ம டாக்குமெண்ட் சென்ட் பண்ண தேவையா இல்லையான்னு. கண்டிப்பாக நீங்கள் சென்ட் பண்ணணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் உடனே சென்ட் பண்ண தேவையில்லை. ஒரு மந்தோட எண்டில் நீங்கள் இந்த மாதம் வந்து ஒரு 10 பேன் கார்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா 10யும் சேர்த்து மொத்தமாக அனுப்பினா போதுமானது. ஓகேவா? அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பேன் ப்ளஸ் ஃபிசிக்கல் பேனே உங்கள் கையில் கிடச்சிடும். இப்போ இந்த மாதம் 1ஆம் தேதி ஒரு கார்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக 15 நாளில் கஸ்டமரோட கையில் ஃபிசிக்கல் பேன் இருக்கும். 3வது நாள் நீங்கள் பேன் கொடுத்துருப்பீங்க. அதுக்கு பிறகு கஸ்டமர் உங்கள்கிட்ட கேட்க போகிறதில்ல. 15ஆம் நாள் உங்களுக்கு ஃபிசிக்கல் பேனே வந்துடும். நீங்கள் அந்த மந்தோட எண்டில் தான் உங்களோட டாக்குமெண்ட்டே சென்ட் பண்ண போகிறீங்க. அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கிறது பார்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலாக பண்ணும்போது அது மாதிரி கண்டிப்பாக நடக்காது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் மூலமாக பண்ணுறாங்க. இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் போய்ட்டு டேரெக்டாக அமௌண்ட் பே பண்ணி அது மூலம் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அது ஃப்ரீ தான். ஓகேவா? அது மாதிரி ஆன்லைனில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலாம் என்ன பண்ணுவீங்க? ஆதார் கார்டு இல்லாதவங்களுக்கு எப்படி எடுப்பீங்க? ஓகேவா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இப்போ நம்ம பண்ண போகிற இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இல்லாட்டாலுமே பிரச்சனை இல்லை. ஓகேவா? சும்மா அதை நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வேறு டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணி பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டும் ஆதார் கார்டு இருக்கும். ஓகே, அதனால் ஆதார் கார்டு அப்படிங்கிறது மேண்டட்ரி ஆயிடுச்சு இந்தியாவில். அப்போ ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கும். ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணலாம் என்ன பண்ணுவீங்க? அப்போ அப்ளை பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்களுக்கு ஏஜென்சி அப்படிங்கிறதுலாம் வரப்பிரசாதம்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் கடையில் ஆல்ரெடி நீங்கள் பேன் கார்டு இந்த ஃபில்லிங் மூலமாக எடுத்து கொடுத்துட்டு இருந்தாலும் நீங்கள் இது மூலமாக பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? நீங்கள் கஸ்டமர் வந்து உங்கள் கடையில் பேன் கார்டுன்னு கேட்டு வெளியே போகக்கூடாது. பேன் கார்டு கேட்டாங்களா, பேன் கார்டு கன்ஃபார்ம் கிடச்சிரும், 3 நாளில் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, பண்ணி கொடுத்துறேன்னு அடித்து சொல்லலாம் நீங்கள். ஆனால் அப்படி ஃபில்லிங் மட்டும் நீங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கண்டிப்பாக அப்படி சொல்ல முடியாதுல்ல. இல்லை நாங்கள் அப்படி பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்போ கஸ்டமருக்கான நம்பிக்கை உடைய அந்த இடத்துல. ஓகேவா? இந்த கடையில் போய் வேலை நடக்காதுப்பா, அதுக்கு நம்ம பக்கத்து கடையில் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் தாட்டை நீங்கள் ஒரு தடவை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சர்வீஸ் எனேபிள் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்களோட சைட்லேருந்து நாங்கள் உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் மணியோட ஏஇபிஎஸ் சர்வீஸ். ஏஇபிஎஸ்னால் ஆதார் எனேபிள்டு பேமெண்ட் சிஸ்டம். ஆதார் மூலமாக பணம் எடுக்கிறது, பணம் போடுறது, ப்ளஸ் பேலன்ஸ் என்கொயரி செக் பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, அதுபோல் பேங்கிங் செக்டார் சர்வீஸ் எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். அதுவுமே நாங்கள் பண்ணித்தரோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் ஐடி, அதை பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் மல்டி ரீசார்ஜ் போர்ட்டல் கொடுத்துட்ருக்கோம். 3.20% வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் வரக்கூடிய போர்ட்டல்லாம் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப பெஸ்ட்டான சர்வீஸ், நல்லா ஒர்க்கிங்கில் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மாதிரி சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். ஓகேவா? இதில் முக்கியமான கான்சன்ட்ரேட் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, பேன் ஏஜென்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் சொல்லலாம் சும்மா நான் ஓப்பன் போர்ட்டலில் போடுறேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓப்பன் போர்ட்டலில் எவ்வளோ டிஃபிகல்ட் இருக்குது. நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் போர்ட்டலில் போஸ்ட் மூலமாக சென்ட் பண்ணும்போது மிஸ் ஆயிரும், உங்களுக்கு கரெக்டான பேன் வராது. அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டூப்ளிகேட் கார்டு போடுறதுக்கு நீங்கள் வெளியே கேட்கும்போது 300 ரூபாலேருந்து 400 ரூபா அது போல் உங்களுக்கு நிறைய சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகேவா?
அப்போ எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டோர் வச்சுருந்தீங்கன்னா. இல்லை நீங்கள் புதுசாக நான் கடை ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு என்னென்ன சர்வீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற எல்லா சர்வீஸும் நீங்கள் எடுத்து பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு கடைக்கு தேவையான மேண்டட்ரி சர்வீஸாக இது இருக்கும். ஓகேவா? 1000 ரூபாயில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற எப்படி அப்படிங்கிற வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் கொடுக்குற சர்வீஸ் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு 1000 ரூபா தான். நீங்கள் செம்மையாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கே ரன் பண்ணலாம். நீங்கள் ஒரு கடை வைக்க போகிறீங்க, இல்லை வீட்டிலேருந்து நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், இல்லை நான் ஒரு இல்லத்தரசியாக இருக்கேன், நான் ஒரு இளைஞராக இருக்கேன், நான் இப்போ தான் காலேஜ் சேர போகிறேன், எனக்கு ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான விஷயம் எல்லாமே நீங்கள் பண்ணித்தரும். 1000 ரூபாயில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் நாங்கள் எல்லாமே பண்ணித்தரோம். உங்களுக்கான எல்லா செட்டப் ப்ளஸ் ஆன்லைன் வீடியோஸ், டுட்டோரியல்ஸ், எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தமிழ்லேயே நாங்கள் எல்லாமே பண்ணித்தரோம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல். ஓகேவா? ஆல்ரெடி எங்ககிட்ட கஸ்டமர் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் பேன் ஏஜென்சி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது என்னோட விருப்பமாக இருக்குது. ஓகேவா? அப்படி எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஒரு சர்வீஸ் எனேபிள் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் உங்கள் கடைக்கு இந்த சர்வீஸ் வச்சு ஒரு கஸ்டமர் 4 பேர் வருவாங்க. அப்போது நீங்கள் உங்ககிட்ட இருக்க சர்வீசஸ் என்னென்னு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். மற்ற சர்வீஸ்க்கும் அப்படி வர ஆரம்பிங்க. அதுபோல தான் நம்மக்கிட்ட கடைக்கு வராங்கன்னா நம்மக்கிட்ட எல்லா சர்வீஸஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் விரும்புவேன். ஓகேவா? ஒரு கஸ்டமராக அப்போங்கும்போது அது நம்மகிட்ட மெர்ச்சன்ட்டாக நம்ம எதிர்பார்ப்போம்ல அந்த கஸ்டமர். அதே போல் நீங்களும் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு பேன் ஏஜென்சினா என்னென்னு தெரிஞ்சிருக்கும், பேன் ஏஜென்சி ஏன் வேணும்னு தெரிஞ்சிருக்கும், பேன் ஏஜென்சிக்கும் ஓப்பன் போர்ட்டலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக உங்களுக்கு ஒரு பேன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப குறைஞ்ச விலையில் அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற நெட்வொர்க்கில் நீங்கள் எடுக்கிறத விட எங்கள் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையான ஆப்ஷன் இருக்குது. கம்மியான விலையிலேயே நாங்கள் நிறைய பண்ணித்தரோம். ஓகேவா? நீங்கள் வெளியே நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். ஓகே, நான் வேணாலும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ கம்மியாக பண்ணி கொடுத்துருக்கோம், எவ்வளோ ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எங்கள் கிளையும் நிறைய ரீட்டெயிலர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு பிஸ்னஸ் எல்லாமே. ஓகேவா? கண்டிப்பாக நீங்களும் ஒரு ரீட்டெயிலர் எடுக்கணும், நீங்களும் நல்லா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை உங்ககிட்ட இருக்கிற பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா? உங்களுடைய தொழில் வளர நாங்கள் உங்களுடைய உறுதுணையாக இருப்போம். ஓகேவா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அற்புதமான தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேலும் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களுக்கு லைக் கொடுங்க. மேலும் இது போல பல வீடியோ அப்டேட் நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை பண்ண நான் இங்கே காத்துட்ருக்கேன்.